அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைக பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 354 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 297 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 29%, இலங்கைக்கு 981 ரூபாய் 35% உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்கள்ல நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. அதில் ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இந்த மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, Wall Street Exchange, Al Shafa Exchange, Malik Exchange, International Exchange, இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அதிகமான வெளிநாட்டவர்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதி ஜிலிப் ஷோக், ஹைதான், ஃபர்வானியா, ஹவாலி, சால்மியா, ஃபஹில், மஹபூலா, மங்கஃப், அதே போல் கோயிட் சிட்டி, முர்காப், மாலியா, இந்த மாதிரி பகுதிகளில் தான் கம்மியான கட்டணம் 250 ஃபில்ஸ், 500 ஃபில்ஸ், 750 ஃபில்ஸ், 900 ஃபில்ஸ், 1 தினார், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் அறவிடுறாங்க. குடியிருப்பு பகுதிகள், குவைட் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் 1.25 தினார் தான் பெரும்பாலும் அறவிடுறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 272 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இலங்கைக்கு 990 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏஆர்ஒய், யூஜே, அல்சாமில் போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில் முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கு முடிந்தால் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 224 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 94 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 800 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 22 தினார் 965 ஃபில்ஸ். மறுபடியும் தங்க விலை 100 ஃபில்ஸால் கம்மியாகிட்டு வருது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாகுதா அப்படின்னு. ஆனால் இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. நாட்டை விட இங்கே கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததான் மிக மிக முக்கியமான தகவல், 58 தினார் இல்லாமல் ஏர்போர்ட் பக்கம் போயிடாதீங்க. அடுத்ததாக டெலிவரி ஓட்டுநர்களே, உங்களால் தான் மிகப்பெரிய அசௌகரியம் அனைத்து ஓட்டுநர்களுக்கும். சட்டவிரோத குடியிருப்பாளர்களுக்கு மருந்துகளை அரசாங்க மருத்துவமனையில் பெற்றுக்கொள்ள 10 தினார் அறவிடப்படுகின்றது. புதிய உத்தரவு. வாகன ஓட்டுநர்களே, தப்தர் செய்ய போறீங்களா இருந்தால் மறக்காம கண்ணாடியை செக் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டவர்களுக்கான அனுமதிகள் ரத்து செய்யப்படும். தண்ணீர் பில்லோ மின்சார பில்லோ அரியஸ் இருந்தால். குவைத்தி சிறுவர்களின் அட்டகாசங்களால் பலியாகிய உயிர்கள். நான் பற்ற வைத்த நெருப்பு தக தகவென இப்போது பற்றி எறிகின்றது. قريب هيك سيارة مرة ولا يذبح له جاهل ولا يكتئب لكم بلوى. ترى نظارات الأحداث الحين فل ما يستحون. شنو ما يستحون؟ أنت ولدك طالع بدون ليسن وداعم المرأة اللي يتنازل عن منو؟ ياخذ حقه من منو؟ இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். அனைத்து செய்திகளையும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். முதலாவது தகவல், 17ஆம் திகதி வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் இருக்குது. 17ஆம் திகதி இரவு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் இருக்குது. அக்காம இல்லாதவர்களே நீங்கள் இந்த நாட்டை விட்டு தாராளமாக போகலாம். ஆனால் எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு பிறகு காரியாலயங்களில் உங்களுடைய வேலைகள் தாமதமாகலாம். ஹஜ்ஜி பெருநாள் 16ஆம் திகதி இருக்கிறதால 17 லீவு நாளாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை அரச விடுமுறை நாளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீல் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கோ எதுக்குமே போக முடியாத சூழல் உருவாகலாம்.
அதனால் தயவு செய்து ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணி இப்போவே சீல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க 15ஆம் தேதிக்கு முன்னாடி. அதே போல் இப்போவே போனாலும் கூட நீங்கள் புதிதாக பதிவு செஞ்சு உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். முடிஞ்சவங்க முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி 6 மாதம் ஜெயில் 600 தினார் அபராதம். இதை ஒரு சிலர் அறியாத தெரியாத என்னென்ன புரியாத ஒரு சிலர் தேவையில்லாமல் மக்களை குழப்புற மாதிரி தகவலாக போடுறாங்க. இதில் அக்காமா இல்லாதவர்களை மென்ஷன் பண்ணலை. அக்காமா இல்லாதவர்களுக்கு 600 தினார் அபராதமோ அல்லது 6 மாத காலம் ஜெயிலோ பற்றி தெரிவிக்கலை. அக்காமா இல்லாதவர்களுக்கு வேலை கொடுத்தாலோ அல்லது அக்காமா இல்லாதவர்களை வச்சு தொழில் பார்த்தாலோ மோக்கத் போடுறது இந்த மாதிரி தொழில்கள் பார்த்தாலோ அவங்களுக்கு இந்த தண்டனை. ஆனால் அக்காமா இல்லாதவங்க எங்கேயாவது போகும்போது செக்இனில் பிடிப்பாட்டிங்கன்னா உங்களை ஃபிங்கர் வச்சு அனுப்புவாங்க. அதுவும் குவைத்துக்கு வாழ்நாள் பூரா வராத மாதிரி. கல்ஃப் நாட்டுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு ஒரு பொய்யான வதந்தியும் பரப்பப்பட்டிருக்குது. அப்படி எந்த ஒரு இடத்துலையுமே தெரிவிக்கலை. குவைத்துக்கு மட்டும் உங்களால் வர முடியாது. ஏதாவது சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாடுகளுக்கும் போக முடியாமல் பேன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விடயங்களுக்கெல்லாம் பேன் பண்ண மாட்டாங்க. பொய்யான வதந்திகளை நம்பாதீங்க. பிடிபட்டால் உடனே ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க. பிடிபடலைன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு இருந்தாலும் பிடிபடாமல் இருந்தீங்கன்னா இருக்கலாம். அவ்வளவுதான். முடிந்த வரைக்கும் இந்த சூழலை பயன்படுத்த பாருங்கள் முடிந்தவங்க. குவைத் நாட்டில் தற்போதைய சூழ்நிலைகள் பள்ளிகளில் வேலை திட்டங்கள் தாமதமாகியே வருகின்றது. இதன் அடிப்படையில் இம்முறை நடந்த 12ஆம் வகுப்பு தேர்வுக்கான பெறுபர்களை உடனடியாக வழங்குவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை ஹஜ் பெருநாள் முடிவின் போது தான் தெரிவிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் கட்ட பரீட்சை ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சு தான் லீவுக்கு போகணும்னு தயாராக இருக்கிறவங்க ஜூலை 15க்கு பிறகு தான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு சிலருடைய எக்ஸாம் முடிஞ்சிருந்தால் நேரத்தோடய அனுப்பிடுவாங்க. ஆனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு ஜூலை 15ஆம் தேதியாவது ஆகும். இவங்களை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஜெசீரா ஏர்வேஸ் விமான நிலையம் போகிறதுக்கு முன்னாடி 1 கிலோ தான் இருக்குது, 2 கிலோ தான் இருக்குது, 3 கிலோ தான் இருக்குது, கொண்டு போய் காசை கட்டிட்டு நாம் இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தயார் நிலையில் இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை 10 கிலோவாவது ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அங்கே போய் காசு கட்டிட்டு போகலான்னு? அப்போது இந்த வாய்ஸை முதல்ல கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சர்பான் ப்ரோ. சர்பான் ப்ரோ, நீங்கள் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணி போடுங்க சரிங்களா? இது பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும் தானே? என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜசீரா ஏர்வேஸில் நேற்று புக் பண்ணியிருந்தோம் நம்ம வீட்டில் கத்தாமா தான். அவங்களுக்கு டிக்கெட் 100 டினாரு, லக்கேஜ் 37 கிலோ போட்டிருந்தாங்க. அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிலோ இருந்துச்சு. மேடம் சொன்னாங்க ஓகே பே பண்ணி போங்க அப்படி சொன்னாங்க. நாங்கள் பே பண்ணணும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 கிலோவுக்கு 58 டினார் எடுத்தாங்க நேற்று. அதனால் இந்த ஜசீரா ஏர்வேஸுக்கு போகிறவங்க கரெக்டாக 37 கிலோ கொண்டு போகிறதுனா கொண்டு போங்க, எக்ஸ்ட்ரா கொண்டு போய் அங்கே அலைய வேணாம் அப்படி சொல்லி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. ஆமாம், பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் தானே? ரொம்ப அநியாயம் ப்ரோ. டிக்கெட்டே 100 ரூபா தான், லக்கேஜ் 3 கிலோவுக்கு பாதி எடுக்கிறாங்க. ரொம்ப கவலையாக இருக்குது ப்ரோ. அஸ்ஸலாமு அலைக்கும். 3 கிலோவுக்கு 58 தினார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாய்ஸ் ஓவர்க்கா மறுபடியும் வேணாலும் ப்ளே பண்ணி கேட்டுக்கோங்க. 1 கிலோவும் அதிகமாக கொண்டு போயிடாதீங்க தயவு செய்து. எந்த ஒரு கல்ஃப் நேஷனாலிட்டியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, யாருக்குமே எந்த ஒரு வாகன புதுப்பித்தலோ அல்லது மற்ற எந்த ஒரு வேலை திட்டமோ நடக்காது. மின்சார பில், தண்ணீர் பில் உங்களுக்கு இன்னும் பாக்கி இருந்தால் உடனடியாக அதை கட்டி நிவர்த்தி பண்ணினா தான் உங்களுக்கு அக்காமா கூட அடிக்க முடியும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு செயலாளர், உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் உத்தரவின் கீழ் தற்போதைய சூழலில் பல ஊழல்கள் வெளிப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் லைசன்ஸ்களை போலியாக பெற்றுக் கொடுத்த நபர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டிருக்குது. இனி வரும் காலம் வாஸ்தா அப்படின்ற பெயரை வச்சு ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. குவைத்தில் கடைசி வரைக்கும் முடியாது. இன்னொரு முக்கியமான தகவல், ஒரு சகோதரர் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஞ்சரில் ஒரு பாஸ்போர்ட் காப்பியும் அவருடைய டிரைவிங் லைசனையும் அனுப்பி, சகோதரா எனக்கு ஒரு ஜாப் வேணும், டிரைவர் ஜாப் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சகோதரா, நான் அந்த மாதிரி தொழில் எதுவும் பண்ணுறதில்லை. நான் ஜாப் வேக்கன்சி சம்மந்தமான எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே போகிறதும் இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு இருக்கும்போதே அவருடைய லைசன்ஸை செக் பண்ணினா போன வாரம் தான் லைசன்ஸே புதுசாக எடுத்துருக்கிறாரு. போன வாரம் லைசன்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வாரம் வெளிநாட்டுக்கு வாரத்துக்கு ட்ரை பண்ணுறாரு.
சகோதரர், அவசரமாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆகி நீங்கள் வண்டியை பிரேக் டவுன் ஆகி நடு ரோட்டில் நின்னீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்க, இறங்கி கையை காட்டுவாராங்க. அட்டம் கொய்யால் இறங்கி கையை காட்டுறதுக்கு கையே இருக்காது. அதிவேக சாலைகளில் இந்த மாதிரியெல்லாம் இறங்கி நீங்கள் கூத்து போட்டிங்கன்னா கடைசியில் உங்களையே வண்டி ஒன்று வந்து கூட்டிகிட்டு போயிடும். முன்னாடி இழிச்சிக்கிட்டு போக வேண்டியது தான். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? உடனடியாக டபுள் ப்ரெஷரை போட்டு வண்டியை நிப்பாட்டணும். எமர்ஜென்சியாக இறங்கியெல்லாம் கையெல்லாம் காட்டுறதெல்லாம் சரி வராது. நான் அதை அவருக்கு தெளிவுபடுத்தினேன். அதே மாதிரி தயவு செய்து இன்றைக்கி லைசன்ஸ் எடுத்துகிட்டு நாளைக்கு கல்ஃப் போகலாம் அப்படின்னு நினச்சி யாரும் வராதிங்க. இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள், குறிப்பாக வாகனத்தை முதல்ல நல்லா ஓட்டி பழகுங்க நாட்டில், அதுக்கப்புறம் இங்கே வரலாம். மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணத்தில் முறைகேடு செய்து குறைந்த தொகைக்கு போலி பில்களை வழங்கிய வழக்கில் 2 எகிப்தியர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 தினார் அபராதம் விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் வெளிநாட்டவர் 2 மற்றும் ஒரு குவைத்தி வணிகர் ஒருவரையும் குற்றவியல் நீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளது. வேலை செய்கிற இடத்துக்கு கண்ணியமாக நடந்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி தண்டனைகள் அனுபவிக்க வரும். அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், வெளிநாட்டவர்கள் இல்லை கூட்டுறவு கவுன்சிலில் குடிமக்கள், அரபு நாட்டவர்கள், கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலுக்குள்ளே உள்ளவங்க, குவைத்து குடிமக்கள், பாஸ்போர்ட்டோ சிவில் ஐடியோ இருந்தால் அவங்களுக்கு வந்து இலவசமாகவே மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம். குவைத்தில் செல்லுபடியாகும் சிவில் ஐடியோ அல்லது சட்டவிரோத குடியிருப்பாளர்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பெதூன் அவங்களுக்கு அடங்கும். 10 கேடி வசூல் பண்ணுவாங்க மருந்துகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு வைத்தியசாலைகளில். அதே போல் மற்ற வெளிநாட்டவர்களுக்கு எல்லாருக்குமே பழையபடி தான் 2 தினார் 5 தினார், ஷூனில் இருக்கிறவங்களுக்கு, காதிமில் இருக்கிறவங்களுக்கு 1 தினார் மருந்து எடுக்கிறதுக்கு. வேறு எந்த மாற்றமும் இல்லை. முபாரக்கியா சூக் சில கடைகள் இன்றைக்கி மொத்தமாகவே மூடி வெறிச்சோடி போன நிலையில் இருக்குது. காரணம், சில தொழிலாளர்கள் செய்த தவறு தான். சுத்தங்களை சரியாக பேணுறதில்லை, சட்டத்தை மதிக்கிறதில்லை. இந்த மாதிரி விடயங்களில் ஈடுபட்டதால் தான் இன்றைக்கி வியாபார தலங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்குது. தொழிலாளர்களே தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு கண்ணியமாக நடந்துக்கோங்க. அடுத்ததாக இதுதான் மிக முக்கியமான தகவல், நல்லா கேட்டுக்கோங்க. நாட்டிலிருந்து வீசா அப்ளை பண்ணி, சாதாரணமாக இப்போதைக்கு நீங்கள் புதிய வீசா ஒன்று அப்ளை பண்ணியிருக்கீங்க ஷூனில். அதே மாதிரி சிவில் சர்வீஸ் கமிஷன் இதில் இப்போ புதிதாக ஒரு சேவையை வந்து செஹல் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது சிவில் சர்வீஸ் பியூரோவின் மத்திய வேலைவாய்ப்பு அமைப்பில் பதிவு செய்யப்பட்ட வேலை தேடுபவர்களுக்கு செஹல் வழியாக நேரடியாக கணினியில் பதிவு செய்வதில் இருந்து விலகுவதை தேர்வு செய்ய முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே குவைத்தி குடிமக்கள் ஓகே, சிலருக்கு வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வேலை வாய்ப்புகளுக்கு அப்பாயின்மெண்ட்டை போட்டு வச்சுருப்பாங்க உங்களுடைய சிவியில் ஆட் பண்ணி. அப்போ அதுக்கப்புறமா வீசா ஒன்று இஷ்யூ ஆகிடுச்சின்னா அதை வந்து உங்களுக்கு நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் அந்த வீசாவை எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி இங்கே நாட்டுக்குள்ளே வரும்போது அதுக்கடையில் பணத்தை வாங்கிட்டு கேன்சல் பண்ணாலும் பண்ணி விட்ருவாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாரத்துக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. வாகன ஓட்டுநர்களே, உங்கள்கிட்ட இருக்கிற வாகனம் நீங்கள் ஒன்று குவைத்தி வாகனங்களை கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போய் நீங்கள் தஃப்தர் செய்ய போகிறீங்களா இருந்தால் அதில் 170% விட அதிகமாக கருப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்துச்சுன்னா கிளாஸில் தஃப்தர் செய்ய முடியாது. முக்கியமான தகவல். شباب يعطيكم العافية، معكم منصور عدواني مرور الفرعونية. ترى شباب الحين عنده تعميم تضليل حجز، تضليل مركبة حجز، اللي مضلل الجام الأمامية الجام الخلفية لا حول ولا قوة يشيل التضليل ماله. ترى أي سيارة مضللة حجز. من أمس حجز، أمس الفرعونية بس حاجزين فوق 70-60 سيارة. فانتبهوا يا شباب، أي واحد سيارته مغيمة جام أمامي جام خلفي يشيلهم ويخليها الجوانب. الجوانب معروف طبعا 30%. بس للعلم يا الربع. ரீசெண்டாக சகோதரி ஒரு தாய் மக்கள் ஜெனட் மேரி சகோதரி அவர்களுடைய உதவும் கரங்களால் ஒரு சகோதரியை பற்றின தகவல் வெளிவந்துச்சு. 2021ஆம் ஆண்டு சல்வா பகுதிகளில் வாகன விபத்தில் உயிரிழந்த சகோதரி. இவங்களுக்கு நடந்த அந்த விபத்து, அந்த அநீதி, ஒரு சிறுவன் லைசன்ஸே இல்லாமல் போய் வண்டியால் அடிச்சிருந்தார். இது சம்மந்தமாக நான் உடனடியாக எங்களுடைய குழுவோட இது சம்மந்தமாக பேசினேன். குவைத்தில் வந்து செய்தி போடுறது, அங்கே இங்கே கிடக்கிற செய்தியை புறக்கிட்டு வந்து போடுறது மட்டுமில்லை என்னோடய வேலை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், மனித வளத்துக்கான பொது ஆணைய அதிகாரிகள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கான குழு, இவங்களோட எல்லாரோடையுமே சம்மந்தப்பட்டு சில விடயங்களுக்கு நானும் இன்னமும் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அந்த முயற்சியில் ஒன்று தான் இந்த சிறுவர்களுக்கு வண்டி கொடுக்கறத பற்றி
குவைட்டிகளுக்கான அவேர்னஸ். அதில் முதல் கட்டமாக இவருடைய السلام عليكم. وبلشت عطلة الصيف وما شاء الله الولد شوار بخطه وشوي كذي بحادي 10 ها يبي يسوق سيارة الأخ تعطيه السويتش ما بعيد الفرع ها قريب حق سيارة مرة ولا يذبح له جاهل ولا يبليكم بلوة. ترى نظارات الأحداث الحين فل الداخلية ما هي الأولية دق على فلان ما حد يطلع أحد. شفت هذا المدير بالمرور لو ولده ما يقدر يطلعه. خلصت سواد وجه والترجل العالم والتكلم لا ما يتنازل ما فيها خير. لا اليوم ما يستحون. شنو ما يستحون؟ انت ولدك طالع بدون ليسن وداعم المرأة اللي يتنازل عن منو؟ ياخذ حقه من منو؟ منك انت؟ فيا جماعة الله يرحم لي والديكم شوار بمخاضرة هذا خله شوية قول له لا تسوق السيارة ترى والله العظيم يتلونك تنقط بالاحداث سيارة تدافع عليها الشيء الفلاني تنكبس. فهمتوا؟ اصحى فكر. سلام. லைட்டாக மூக்கு கீழே கொஞ்சம் முடி முளைச்சிட்டாலே வண்டியை கொடுத்துறது. அங்கங்கெல்லாம் போகக்கூடாது, ஜமியா மட்டும் சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு கொடுக்குறது. அதுக்கப்புறமா அவங்க கொண்டு போய் ஒவ்வொருத்தரையும் அடிக்கிறது, கொல்றது. இதுதானே நடக்குது. இனிமே புதிய சட்டம், புதிய திட்டம். பிரிகேடியர் ஜெனரல் நவாஃப் அல் ஹையான் இது பற்றி ஒரு முக்கியமான தகவலையும் வெளியிட்டிருக்கிறாரு. நேற்றைய தினம் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகமாக வண்டி ஓட்டியிருக்கிறாங்கன்னு தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி 1554 சிறுவர்கள் இது வரைக்கும் பிடிபட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமான முக்கியமான விளக்கத்தை குவைத்தி குடிமக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நேற்றைய தினம். من ضمن الاحصائيات اللي نتكلم عنها اعداد الحوادث او الوفيات 41 حالة وفاة للاسف دون السن ال20. يعني لما نتكلم على اقل من 20 سنة 10 سنوات وما دون من الاطفال رضع 10 حالات وفاة 20 شخص أو تقريبا 30 شخص 30 حالة وفاة دون 20. عدد كبير جدا منهم لم يحصل حتى على رخصة قيادة. لما توجه الكلام حق ولي الأمر للأسف نواجه أولياء الأمور اللي يعطون أبنائهم رخص القيادة يراجع عشان يستخرج السيارة أو يراجع عشان يستخرج ولده. أول سؤال يتم توجيهه له من قبل الضابط أو من قبل حتى النيابة أنت وين كنت؟ إحصائيات 2023 قيادة بدون رخصة 25935. عدد الأحداث منهم 1554 ولي أمر أهمل في انتباه إلى أبنائه أو أهمل في تربيته. خلينا نكون بشكل يعني أوضح أهمل في تربيته وسلم مركبة. هذه المركبة عبارة عن قطعة من الحديد قد يساء استخدامها وقتلت الآلاف أو الملايين على مستوى العالم. 1554 متهم رئيسي قبل أن يكون الطفل متهم. لما نواجه الطفل بالشارع ويقول أعطاني أبوي سيارة أو أمي أعطتني سيارة أو حتى بعضهم يقول أنا بقت حتى المفتاح. شو الإجراء اللي راح يصير؟ تحول لنيابة الأحداث ناخذ إجراءاتنا كاملة معه. في قانون مرور الجديد إن شاء الله بإذن الله راح يتم تشديد المخالفة على ولي الأمر بحكم أنه هو المتسبب பற்ற வைத்த நெருப்பு செம்மையாக பத்துதா. அவர் அந்த வழக்கறிஞர் வந்து பேசியிருந்தார். உண்மையிலே அவருக்கு ரொம்ப நன்றி. நல்ல செம்மையாக ஒரு பேச்சு பேசியிருந்தார். உங்கள் பிள்ளைங்களை இப்போயாவது கட்டுப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன் புள்ள இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், யாராலையும் காப்பாற்ற முடியாது. சட்டத்தை மதித்து நடங்க அப்படின்றத கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி அந்த சகோதரிக்குரிய நியாயமும் விரைவில் பெற்றுக் கொடுக்கப்படும். அதுக்கான முயற்சிகளும் நடக்குது. எங்கே இருந்துடா வாரீங்க. ஒருவர் இருவர் செய்கிற தவறால் எல்லாருக்குமே பாதிப்பு. பாருங்கள் இவர் என்ன செய்கிறாருன்னு. ஒருவேளை மன்னருடைய மகனாக இருப்பாரோ, அவ்வளோ உரிமை எடுத்துக்கிறாரு. அப்படி தான் இருக்குது. கொய்யால பாருங்கள் எப்படி போகிறாருன்னு. நினைக்காதீங்க அதிகாரி இல்லை, கேமரா இல்லை, நம்மளை யார் பார்க்க போகிறான்னு. இதோ இந்த வீடியோ பிடிக்கிறாங்க, இப்படித்தான் யாராவது வீடியோ எடுத்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த அனைவருக்குமே பிரச்சனை. தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. அதே போல் நேற்றைய தினம் எனக்கு ஒரு சகோதரர் வீடியோ காட்சி ஒன்று அனுப்பியிருந்தார். அவர் வந்து குவைத்தில் இருந்து ஜோர்டான் போர்டருக்கு போயிருக்கிறாரு. நேற்றைய தினம் அவர் போகும்போது அவர் சந்தித்த 2 காட்சிகள் எனக்கு அனுப்பியிருந்தார். இதில் முதல் காட்சி பார்த்திங்கன்னா, இந்த தூசி, இந்த பாலைவன புழுதி காற்று, சுழல் காற்று வரும்போது
இந்த நேரங்களில் எந்த அளவு ஆபத்துன்னா ஒரு இன்ச் கூட நகர முடியாது. ஏன்னா என்ன இருக்குன்றது தெரியாது. அவரை நோக்கி வருது பாருங்கள். வண்டியோட பொனட் இப்போ பார்த்தீங்களா, வண்டியோட பொனட் மட்டும் தான் தெரியுது, அந்த வெள்ளை கலர். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றது எந்த ஒரு வியூவுமே இல்லை. ரியலி சாரி தான். முன்னாடி வண்டி வந்தால் கூட தெரியாது. வாகன ஓட்டுநர்களே, இந்த மாதிரி சூழல் வரும்போது தயவு செய்து வண்டியை நல்லா ஓரமாக்கி எங்கேயாவது நிறுத்திடுங்க. அது கடந்து போன பிறகு போகலாம். அதே மாதிரி மழை கிட்டத்தட்ட 15 ஹவர் ட்ராவல் பண்ணதாக தெரிவிச்சிருந்தார். இந்த மாதிரி கஷ்டப்படுற எத்தனை ஓட்டுநர்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஃபக்கர் யா ஜமா ஃபக்கர். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருத்தர் செய்கிற தவறால் எல்லா ஓட்டுநர்களுக்கும் எல்லா தொழிலாளர்களுக்கும் அது சார்ந்த எல்லாருக்குமே கெட்ட பேர். தயவு செய்து கவனம். பக்காலாக்களில் வேலை செய்கிறீங்களா? மொபைல் க்ரோசரிகளில் தயாராக இருங்க. ரவுண்ட் அபவுட்கள்லையோ அல்லது வீதிகளில் இடையூறு விளைவிக்கிற மாதிரி வண்டி நிறுத்தியிருந்தீங்கன்னா உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. நேற்றைய தினம் கோயத்துடைய பல பகுதிகளையும் அதிரடியாக தட்டி தூக்கிய வாகனங்கள். இதில் குறிப்பாக பக்காலாக்கல்ல சாதாரணமாக உங்களோட கஃபீல் அவருடைய பக்காலா, நீங்கள் காதிம் வீசாவில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. செக்இன் வந்தால் இது பாபாவுடைய கடை, பாபா வந்து வெளியில் போயிருக்கிறாரு, நான் அது வரைக்கும் வந்து இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒப்ஜெக்ஷன் இல்லை. லைசன்ஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஒப்ஜெக்ஷனும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. லைசன்ஸும் அதே பேர் தான், உங்களோட கஃபீலோடைய பேர் தான், உங்களோட பத்தாக்காவில் இருக்கிறதும் கஃபீலோடைய பேர் தான். இல்லை வேறு யாருக்கிட்டையாவது நீங்கள் வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறீங்கன்னா யா சலாம் மாசலாமா தான். 10 வருஷம் ஜெயிலோ அல்லது 5000 தினார் அபராதமோ தெரியலை. கவனமாக இருந்துக்கோங்க. வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க. அதே போல் அக்காம இல்லாதவங்க இருக்கணுமா, உங்கள் விருப்பம். ஆனால் வெளியில் நடமாடாதீங்க. பிடிச்சா ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. கல்ஃப் நாடுகளில் வேறு எல்லாத்துக்குமே போகலாம், குவைட்டுக்கும் வர முடியாது. பொய்யான வதந்திகளை நம்பாதீங்க. முடிந்தால் இப்போயும் போய் பதிவு செஞ்சு நாட்டுக்கு போங்க, மறுபடியும் லீகலாக திரும்பி வாங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.